ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 தேர்வில் பிசி, எம்பிசி, எஸ்சி, பிசிஎம், எஸ்சிஏ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன மார்க் இப்போ 200க்கு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. புரியுதுங்களா? நம்ம பல குரூப்பில் பார்க்குறோம். அது இல்லாத என்னோட குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? தெளிவாக ஒரு ஐடியா 90% ஒரு ப்ரிடிக்ஷன் வந்தாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரேஞ்சில் மார்க் இருக்கிறாங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே ஸ்டூடெண்ட்ஸோட நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்படின்னா நீங்கள் நம்ம குரூப்புக்கு நீங்கள் வந்துருங்க. ஓகேங்களா? நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நம்ம குரூப்போட லிங்க்கு பாருங்க, இதுதான் நம்ம குரூப். நீங்க ஷோ ஆகிட்டு இருக்கு பாருங்க, ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025. பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் அவங்களுடைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நானும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்ளை பண்றாங்க. அவங்களுடைய கருத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால டைப் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே கவுன்சிலிங் வரலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அவங்களுடைய டவுட்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் டெலகிராமில் போய் ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் இந்த குரூப்புக்கு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாம் இந்த ஷேர் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ண, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குரூப் 4 2025 பொறுத்தவரை நம்மளுக்கு எந்த அளவுக்கு டஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, ஸோ ஸ்கோர் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே என்னது தெரியும். ஓகே, இதை பற்றி நம்ம அதிகமாகவே பார்த்தாச்சு. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெரி வெரி டஃப். ஓகேங்களா? தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி டஃப் அப்படிங்கிறது வரலாம். குரூப் 4லேயே அந்த மாதிரி டிஎன்பிசி வரலாற்றுலேயே கிடையாது. குரூப் 4 விடுங்க, டிஎன்பிசி வரலாற்றுலேயே இந்த அளவுக்கு டஃப் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஓகேங்களா? ஒரு 20 கொஸ்டின் போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜிஎஸ் எப்படிங்கிறது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நம்ம ஈஸின்னு சொல்லவே முடியாது. ஜிஎஸ் எப்பயுமே என்னது, கஷ்டம் இல்லைன்னா மாடரேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் டு டஃப் தான். ஓகேங்களா? இது ஒரு மாடரேட் டு டஃப் தான் ஜிஎஸை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுதான் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நிறையா சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது, ஒரு 145 டு ஒரு 150. ஓகேங்களா? ஸோ 145 டு ஒரு 150 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியும். எல்லாராலையும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அதையும் நான் சொல்லிடுறேன். இதை தான் வந்து நான் உங்களுக்கு அடிக்கடி நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பொறுத்தவரையிலும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணிப்பு வந்து நம்ம எக்ஸாம் முடிச்ச அடுத்த நாள்லேருந்து இதை தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப்பில் ஃபுல்லாக இறங்கி வந்து ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அது இல்லாத பெரிய நல்ல இன்ஸ்டியூட்ஸில் படித்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தெளிவாக ஒரு ஐடியா வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? இந்த குரூப் 4ல் பொறுத்தவரையிலும் 2025 குரூப் 4ல் பொறுத்தவரையிலும் என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவான ஒரு ப்ரிடிக்ஷனு வர முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ பெரிய சில டாப் இன்ஸ்டியூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 180 185லாம் போடுவோம் சார் நான். ஓகேங்களா? 180 185லாம் போடுவோம். இதுமாரி பல பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? இதுமாரி பல பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 to 145 ஸோ அந்த மாரி ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 150+ போயிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அது நம்மளுக்கு மாற்றுக்கிறது இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 140 to 145 தான் வந்து நிற்கிறாங்க. சில பேர் இந்த 150+ இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பக்காவாக தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம குரூப் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ மற்ற குரூப் எல்லாத்தோட நம்ம குரூப்பில் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஆட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய கருத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகே, ஸோ என்னை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, ஓகேங்களா, அண்டு எம்பிசி. ஓகேங்களா? பிசி எம்பிசி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 145 to 150 அண்டு எபோவ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பிசி எம்பிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 145 to 150 அண்ட் எபோவ் வச்சுக்கோங்க. 150 152 53 ஓகேங்களா? அந்த மாதிரி ரேஞ்ச் 55 வரலாம். ஸோ அதுக்கு மேலே மேக்ஸிமம் சொல்லலை. ஆனால் மேபி இருப்பாங்க, அதை நம்ம இல்லைன்னு நம்ம மறுக்கல.
ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் மேக்ஸிமம் ரேஞ்சு சொல்கிறேன். 145 அதிகமாக இருக்கிறாங்க. 146, 47, 48லாம் இருக்கிறாங்க. 49, 50 இதெல்லாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா. 51, 52வும் இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து சொல்கிறாங்க. புரியுதுங்களா. மேக்ஸிமம் இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் இருக்கட்டும், அதுக்கு மேலே அபோவ் போகிறவங்களாம் இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது பிசி எம்பிசி தான் இந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. சரி ரைட். இப்போ எஸ்சி. ஓகேங்களா. எஸ்சி தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 140 to 144 ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க இந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 140 to 144 ரேஞ்சில் அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 145, 150லாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்னா மேபி இருக்கலாம். 150லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம், சிலர் இருக்கலாம். நம்ம அதில் மறுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக இருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஓகேங்களா. ஆனால் மேக்ஸிமம் அவங்க எந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 140 to 144 தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இவங்க தான் மெயினான ஒரு 3 அதிக காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசிக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 140 to 144 ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. இந்த 145 ப்ளஸ் 145 to 150லாம் வந்து என்னது பிசி எம்பிசி தான் சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு நிபந்தனையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, சரி சார் இப்போ பிசி எம்பிசிலாம் வந்து 145 கீழேயா இல்லைன்னா பிசி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 130லாம் இருக்கிறாங்க, 135லாம் இருக்கிறாங்க. புரியுதுங்களா. 128லாம் இருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நான் வந்து ஒரு 145 அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மார்க் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா. அதேமாதிரி எஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 145க்கு மேலாம் இல்லையா சார், 145க்கு மேலாம் இல்லையா சார், 148லாம் இல்லையா, 150லாம் இல்லையானா 150 இது வரலும் நமக்கு வரல, ஆனால் இருப்பாங்க. ஓகேங்களா. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 150லாம் இன்னும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலை. 147, 48லாம் கான்டாக்ட் பண்ணி 49 கூட இன்னைக்கு காலையில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் நம்ம குரூப்லேயே. ஓகேங்களா. ஆனால் 150லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, ஆனால் இருப்பாங்க. புரியுதுங்களா. இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த 2 மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் பிசி எம்பிசி ஒரு கட் ஆஃப்குள்ளே வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு 145 to 150ல் இருக்கிறாங்க. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 140 to 144 ரேஞ்சில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா. அதிகமாக மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் அதிகமாகவும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் இதை விட அதிகமாகவும் இருக்கலாம், இதை விட லோவாகவும் இருக்கலாம். அதில் எந்த வித ஆச்சரியப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்யூனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஎம், ஓகேங்களா, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கான்டாக்டில் வரல. ஓகேங்களா. பிசிஎம்மில் ஒரு பொண்ணு 154க்கு என்னை கான்டாக்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரல. ஸோ பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 149 என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. ஒரு மேல் வந்து கான்டாக்ட் பண்ணார். ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்சிலையும் வந்து எஸ்சிஏவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 145 4 என்னமோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணார். ஸோ இவங்க எஸ்டிலாம் ஒருத்தர் கூட இன்னும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 to 144 சொல்கிறோமா. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களை என்ன வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கான்டாக்ட் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இது வந்து அவங்க என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்கன்னு என்னால் இப்போதைக்கு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அதிக ஆட்கள் வராதனால. சொல்லப்போனால் எஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆட்கள் வரல. ஓகேங்களா. ஸோ அந்த வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா 147, 148, 149 இப்படி தான் வந்துருக்கிறாங்க. 150லாம் யாருமே இன்னும் வரல எஸ்சியில். அதுதான் இப்போ நான் வந்து எஸ்சி கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அவங்கள ஓரளவுக்கு இருப்பாங்க, அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகேங்களா. சரி ரைட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி இவங்க வந்து இப்படி தான் இருக்கிறாங்க, இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அதிகபட்சமாக நம்ம சொல்கிறது அதை விட அதிகமாக கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதை விட குறைவாக நிறையா பேர் இருக்கலாம், அது வேறு விஷயம். மேக்ஸிமம் ஆவரேஜாக பார்க்கும்போது இதில் தான் இருக்கிறாங்க. ஸோ மற்ற கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்தால் நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி பற்றி டேட்டாஸ் நம்மளுக்கு வந்து தெளிவான டேட்டாஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதே பண்ணுற நல்ல வீடியோக்கள்லாம் நான் வந்து டெய்லியும் போடுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.